ஏசு 10 பேரை சுகமாக்கினாரு, திரும்பி வந்தது கொடுத்து. மீதி 9 பேர் எங்கப்பா தெரியலப்பா. நம்ம பலருடைய கட்டுகளை தேவன் அறுத்து எறிந்திருக்கிறார். சாப கட்டுகளை அறுத்திருந்தார், வியாதியின் கட்டுகளை நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார், பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளை விடுதலையாக்கி இருக்கிறார். எதற்கு அப்படின்னா அவரிடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த விடுதலை. அவரை நீங்க அறிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த விடுதலை. அவர் உங்க சவால்ல இருந்து, பிரச்சனையில இருந்து, கட்டில இருந்து, இக்கட்டில இருந்து, ஆபத்துல இருந்து விடுதலையாக்குற வரைக்கும் அவர்தான் பிடிச்சிட்டு இருந்த நீங்க, அவர் இறங்கி ஒரு கட்டை அவிழ்த்து விட்டோன்னா அவரு கிட்ட வந்து நிக்கிறதுக்கு பதிலா எங்க போய் நீங்க நிக்கிறீங்க? கழுதைக்கு கூட ஒரு பிளான் வச்சிருந்தாருங்க. அந்த கட்டை அவிழ்த்த உடனே என்கிட்ட கொண்டு வானார், அதை அன்னைக்கு பயன்படுத்தினார். அப்படின்னா நான் சொல்லுவேன், கட்டை அவிழ்க்கப்பட்ட உங்களை கர்த்தர் பயன்படுத்தாம விடுவாரா? உங்களை பயன்படுத்தணும் தான் உங்க கட்டையை அவிழ்த்தாரு. ஆனா அவர்கிட்ட வரதுக்கு பதிலா இன்னைக்கு அவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கோமே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்தாயானால் நலமா இருக்கும். அவைகளோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் நான் கண்ணில் விட்டுட்டு தான் போவேன்னு அன்னைக்கு ஆண்டு கண்ணில் விட்டுட்டு போயிட்டேன். எதற்கு இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, இந்த கட்டை அவிழ்க்கும் பொழுது அவரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும்படிக்குதான் தேவன் அந்த எல்லைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குறவராக இருக்கிறார்.